ஐயனார்புரத்தில் காட்டு பங்களா ரொம்ப சீப்பான விலைக்கு வந்திருக்கு. நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு அந்த பங்களா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீப்பான பங்களா இனிமே கிடைக்காது. பங்களா ஓனரு அவசரமாக வெளியூருக்கு போறாராம். கிடைக்கிற ரேட்டுக்கு அவர் கொடுக்கறதுக்கு ரெடி. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பங்களாவை வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? காட்டு பங்களாவா? காட்டு பங்களா வாங்கி நாம என்ன பண்றது? ஆமா, காட்டுக்குள்ள வாங்கி என்ன பண்றது? அந்த பங்களா ஓனருக்கு பணம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. அதனால தான் அவர் விற்கிறாரு. இது மாதிரி ஒரு ரேட்டில் நமக்கு இனி ஒரு பங்களா கிடைக்காது. ஒன்றும் யோசிக்காதீங்க. ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு இந்த பங்களாவை வாங்கிடலாம். என்கிட்ட தான் இந்த நியூஸு முதல்ல வந்திருக்கு. மற்ற புரோக்கர்கிட்ட இந்த நியூஸ் எல்லாம் போனிச்சுன்னா நிமிஷத்தில் பங்களா விற்றுடும். ஒன்றும் யோசிக்காமல் சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணுங்க. தெரியங்கள், என்கிட்ட நகை இருக்குது. அதை விற்று பணம் கொடுக்குறேன். பேங்க்லேயும் கொஞ்சம் பணம் இருக்குது. அவர்கிட்டையும் இருக்கும். ஆமாம் மிச்சி, என்கிட்டையும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற நகையும் விற்று இந்த பங்களாவை வாங்கிடலாம். மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட பணம் என்றைக்கும் வீணாகாது. என்னை நம்பி இதில் பணம் போடுங்க. 2-3 வருஷத்தில் நம்ம கோடீஸ்வரர் ஆயிடலாம். பங்களா பார்க்க எப்போ போகலாம் அங்கிள்? இன்றைக்கே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து பங்களாவை பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. பங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. ஏதோ நம்ம அதிர்ஷ்டம். அந்த ஓனருக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டதால் இந்த பங்களாவை விற்றுட்டாரு. அவரும் அவர் ஃபேமிலியோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறாராம். அதான் இங்கே இருந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு இங்கே இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு போகிறாரு. எப்படியோ எங்களுக்கு ஒரு சொத்து சேர்ந்துடுச்சு. அது சந்தோஷம். அடேங்கப்பா, பங்களா ரொம்ப பெருசாக இருக்கே. நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆமாம் மிக்ஸி, இந்த பங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருக்குது. நமக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு. சரியாக சொன்னீங்க. ம். அம்மா, எனக்கு என்னமோ இது பார்த்தா பேய் பங்களா மாதிரி தெரியுதுமா. யாராவது சீப்பாக பங்களா கொடுப்பாங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? என்னது, பேய் பங்களாவா? ம். உனக்கெல்லாம் எப்படி ஷின்சான் இப்படியெல்லாம் யோசனை பண்ண தோணுது? அந்த ஓனர் ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு போகிறாராம். அதனால தான் விற்றுருக்காரு.